ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இது வந்து சளி இருமலுக்கு எல்லாமே நல்லா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தேவையான மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், சின்ன சீரகம், பூண்டு வந்து தோல்லாம் எடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. பூண்டு மிளகு எவ்வளோக்குள்ளே சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. இது எல்லாமே இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நல்ல கசிஞ்ச தக்காளியாக போடணும். போட்டால் தான் நல்லா உங்களுக்கு கையை வச்சு பிசைக்கு நல்லாயிருக்கும். தக்காளி, புளி, கொஞ்சம் கல் உப்பு போட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் காயப்பொடி போடுங்க. காயப்பொடி போட்டு கையாலே நல்லா மசிச்சு எடுங்க. இப்போ நல்லா வந்து தக்காளி இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு கடுகு போடுங்க. அப்புறம் காஞ்ச வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது கருக விடாமல் நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காய்ச்சல் டைம்லேயும் சரி, சளி இருமல் இருந்தாலும் நல்லா கேட்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து தீயை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதித்தா ரசம் வந்து டேஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த மாதிரி கொதித்து வரும்போது சைடில் அப்படி உங்களுக்கு கொதிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். வரும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவி அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிடுங்க. சுவையான ரசம் ரெடி.